இந்த கடன் பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேங்க. கடன் இல்லாத மனுஷங்க இல்லை தான். நான் நிறையா வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். எல்லாருமே அவங்கவங்க வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கடனாளியாக தான் இருந்துகிட்ருக்கோம். இப்போது அந்த கடனை அடைக்கிறதுக்காக நிறையா ப்ராக்டிக்கலான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்துட்டு ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். இல்லாதவங்க இப்போவே ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். இது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கடன் வந்து சீக்கிரமாக அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாய்ப்புகள்லாம் இல்லைங்க, சீக்கிரமாக அடைஞ்சிரும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு மீறின சக்தி ஒன்று இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு பிரச்சனையில் ஒரு கடனில் மாட்டிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளால் அதை முடியல, அந்த கடனை அடைக்க முடியல, அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு அடுத்த கட்டமாக போய் காலில் விழுகிறது கடவுளோட காலில் தான். அதே மாதிரி தாங்க இந்த விஷயமும் நான் சொல்ல போகிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் அதுக்கான இது சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நானும் இது மாதிரி பண்ணி எனக்கும் அதில் பலன் கிடச்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இது வந்துட்டு 90 நாள் சொல்கிறாங்க. 90 நாளைக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு அந்த கடனெல்லாம் அடைச்சிடலாம். இப்போ அது என்னென்னு பார்க்கலாம். இந்த கடன் அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டே மனக்குழப்பத்தில், ஒரு நிம்மதி இல்லாமல், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க தாங்க அதிகம். அதை வந்து ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம ஆன்மீகத்தில் போனோம்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம ஒரு நம்பிக்கையாக ஒரு விஷயம் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு துணை இருப்பாருங்க. இது வந்து நிறையா பேருக்கு தெரியறதில்ல. இதை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் அவ்வளோவா வெளியே சொல்கிறதில்ல. ஏதோ இது நமக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம மட்டும் இதை யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நிறையா பேர் சுயநலமாக இருக்காங்க. ஆனால் எனக்கு தோன்ற விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம பயன் பெற்ற ஒரு விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறது தான் நமக்கு புண்ணியம்னு கூட சொல்லுவேங்க. அந்த புண்ணியத்துக்காகவாவது சொல்லலாம் சில பேர். ஆனால் அது ஏதோ ரகசியம், நம்ம மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இந்த சின்ன விஷயத்த செஞ்சால் அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்களே, கடன் இல்லாமல் இருப்பாங்களே, இதை நம்ம சொல்லலாமே அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. மெயினாக நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. அதை விட முக்கியமாக நம்ம சொந்தக்காரங்க, அவங்களுக்கு வந்துட்டு எல்லா சொந்தக்காரங்களும் அப்படி தான் இருப்பாங்க. அவனை விட நம்ம தான் நல்லா இருக்கணும், நம்ம இதை சொல்லி நம்மளை விட அவன் நல்லா இருந்துருவானோ அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்க அதிகம். அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி பார்த்து உங்களுக்கும் கண்டிப்பாக இதை 100க்கு 100% பலன் அளிக்கும். அப்படி பலன் அளிக்கும் பட்சத்தில் நீங்களும் இதை 4 பேருக்கு சொல்லுங்கள். இதை வந்து முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பண்ணுங்கள். நான் சாமியே கும்பிட மாட்டேங்க அப்படின்னு இருக்கிறவங்களும், ஒருவேளை நீங்கள் கடன் பட்டிருந்தீங்கன்னா இதை வந்துட்டு இதை செய்யும்போது ஒரு நம்பிக்கையாக போய் செஞ்சுட்டு வாங்க. நான் சொல்கிற விஷயத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஹோரை வருங்க. அந்த டைமிங் நான் சொல்கிறேன். இப்போ அது வந்து அதிகாலையில் 3 to 4 இருக்கலாம். நீங்கள் அந்த டைமில் உங்களால் எந்திரிக்க முடிஞ்சால் எந்திரிங்க. அப்படி இல்லைன்னா 6 to 7 இந்த டைமில் எந்திரிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 11 ரூபாய் எடுத்து துணியில், மஞ்சள் துணியில் முடிஞ்சு வீட்டில் பூஜை ரூமில் வச்சுருங்க. அதாவது இந்த கடனெல்லாம் எனக்கு தீரணும் அப்படின்னு சொல்லி 11 ரூபாய் முடிஞ்சு வச்சுட்டு, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு போய் யார் கடன் பட்டிருக்குமோ, இப்போது நம்ம பேரில் தான் கடன் இருக்குது, லோன் உங்கள் பேரில் தான் இருக்குன்னா அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 6 வாரம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யுங்க. 7வது வாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வீட்டில் முடிஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த 11 ரூபாய் காணிக்கை எடுத்துகிட்டு போய் 7வது வாரம் நீங்கள் முருகன் கோயில் உண்டியலில் போட்டு வந்துடுங்க. இது வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரியவங்க சொன்ன விஷயம் என்னென்னா 90 நாளில் உங்களுக்கு கடன் அடையும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இது வந்து எப்படி என்ன ஏதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி, இல்லை விவாதம் பண்ணுற மாதிரி எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா சில விஷயங்களுக்கு பதிலே நமக்கு தெரியாது.
இதெல்லாம் வந்து கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம், அது நம்ம நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அதை நீங்கள் நம்பிக்கையாக பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில் கடவுள் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துருவாருங்க. அந்த மாதிரி இதை ஒரு நம்பிக்கையாக நினச்சி பண்ணுங்க. இது நீங்கள் 7 வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சிரும். கடன் அடைச்சிருமோ அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிரும். இந்த வீடியோ பார்க்குறவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கமெண்ட்டை பார்க்குறவங்களும் ஒரு நம்பிக்கையாக, இன்னும் நம்பிக்கையாக அவங்க பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கும் ஒரு பரிகாரம் இந்த மாதிரி இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்களா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பரிகாரத்தை நான் வந்து அடுத்த வார வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. மாதம் 10,000 ரூபாய் ஈஸியாக சேமிக்கலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள். நன்றி.